ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18:2 ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். லூக்கா 18:3 அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். லூக்கா 18:4 வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து. லூக்கா 18:5 இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். லூக்கா 18:6 பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். லூக்கா 18:7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18:8 சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தேவைகள் ஏற்படும் போது, நம்மிடத்தில் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இருக்கும் போதும் இவற்றை பெற்றுக் கொள்ளும் வரையிலும் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிப்பது நமக்கு கிடைத்திருக்கும் ஸ்லாக்கியமாகும். ஜெபிப்பது நமது கடமை. தேவனிடத்தில் நாம் கட்டாயம் ஜெபித்தே ஆக வேண்டும். ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது போல நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் ஜெபத்தில் சோர்ந்து போகாதிருங்கள் என்றும் கூறுகிறார். லூக்கா 18:1 நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் போது அவற்றை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் நம்முடைய ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. ஜெபத்துக்கு அடுத்ததாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்டதை பெற்றுக் கொள்வதும் அதற்கு அடுத்தபடியாக அதற்காக நாம் கர்த்தரை துதிப்பதும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபமும் துதியும் இடைவிடாமல் தொடர்ந்து ஏறெடுக்கப்பட வேண்டும். இரண்டுக்கும் இடைவெளி விட்டு நம்முடைய ஜெபத்தையோ அல்லது நம்முடைய துதியையோ நிறுத்திவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்னும் சத்தியத்தை விவரிப்பதற்கு ஒரு உலக பிரகாரமான சம்பவத்தை இங்கு ஓமையாக கூறுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய கிருபைகளையும் தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒருவேளை நம்முடைய ஜெபம் நமக்காகவோ அல்லது நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காகவோ ஏறெடுக்கப்படலாம். நம்முடைய ஆவிக்குரிய சத்ருவுக்கு விரோதமாக தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றும் மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து தேவன் நம்மை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை தேடுகிற நாம் அவரை வீணாக தேடுவதில்லை. கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் யாரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு திரும்பி போவதில்லை. ஆகையினால் நாம் ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தளர்ந்து விடக்கூடாது. சந்தோஷம், பயம், அவிசுவாசம், மனத்தளர்ச்சி ஆகியவற்றுக்கு இடம் கொடுத்து நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நமது ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய் விடக்கூடாது. ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். இது தெய்வீக சித்தம். இயேசு கிறிஸ்து தமது திரு ரத்தத்தின் மூலமாக நம்மோடு ஏற்படுத்தி இருக்கும் இரத்த உடன்படிக்கை. ஆகியனால் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18:1 ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் முயற்சி பண்ண வேண்டும். முயற்சி செய்கிறவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். சோர்ந்து போகாமல் முயற்சி பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருக்கிறான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருக்கிறார். இந்த நியாயாதிபதி அநியாயபதியாக இருக்கிறான். இவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இவனிடத்தில் இந்த விதவை தனக்கு நியாயம் கிடைப்பதற்காக எப்பொழுதும் இவனை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாள். இவள் இடைவிடாமல் முயற்சி செய்ததினால் இந்த நியாயாதிபதியினிடத்தில் நியாயம் பெற்றுக் கொள்கிறார். இந்த விதவை நியாயாதிபதியினிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணியதனால் தேவனுக்கு பயப்படாத அவன் தேவனுக்கு பயப்பட ஆரம்பித்து விடவில்லை. மனுஷரை மதியாத அந்த நியாயாதிபதி மனுஷரை மதித்து நடக்க ஆரம்பித்து விடவில்லை. ஆயினும் அவள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தன்னிடம் அவள் தன் நியாயத்தை பற்றி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்ததினால் இனிமேலும் அவள் தனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நினைத்து அவளுக்கு நியாயம் செய்ய முன் வருகிறான். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை இங்கு ஓமையாக நமக்கு சொல்லுகிறார். பட்டணத்தில் உள்ள இந்த நியாயாதிபதி தன்னுடைய உத்தியோகத்துக்கு தகுந்தபடி கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லை. இவன் தேவனுக்கு பயப்படவும் இல்லை, மனுஷரையும் மதிக்கவில்லை, தன்னுடைய கடமையை கவனத்துடன் செய்யவில்லை. தேவனுக்குரிய கடமையும் மனுஷனுக்குரிய கடமையும் செய்யாமல் இவன் சோம்பேறியாக இருக்கிறான். தேவ பயம் என்றால் என்ன என்பதே இவனுக்கு புரியவில்லை. மனுஷரை மதிக்க வேண்டும் என்னும் அடிப்படை மனிதாபிமானம் கூட இவனிடத்தில் காணப்படவில்லை.
ஆனால் நம்முடைய கர்த்தரோ இந்த நியாயாதிபதி போல தம்முடைய பிள்ளைகளை மதிக்காதவர் அல்ல. அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவ பயம் இல்லாதவர்கள் தேவனுடைய சிருஷ்டிகளாகிய மனுஷரிடத்தில் அன்பில்லாதவர்களாகவே இருப்பார்கள். தேவ பயம் இல்லாதவர்களிடத்தில் நற்கிரியைகளை எதிர்பார்க்க முடியாது. தேவ பயமும் மனுஷரை மதியாத குணமும் சாதாரண மனுஷனுக்கே தகாது. அதிலும் ஒரு நியாயாதிபதி இப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இருக்கவே கூடாது. தன்னுடைய உத்தியோகத்தின் மூலமாக இவன் மனுஷருக்கு நன்மை செய்ய வேண்டியவன். ஆனால் இவனோ தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மனுஷருக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்து விடுவான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நியாயாதிபதியும் இருக்கும் இதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறாள். இவளுக்கு எதிராக யாரோ பிரச்சனை செய்திருக்கிறார்கள். இவளுடைய பக்கத்தில் நீதி இருக்கிறது. தன்னுடைய வழக்கை விசாரித்து தனக்கு நீதி கிடைக்க உதவி புரியுமாறு இவள் இந்த நியாயாதிபதியிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். நியாயாதிபதியினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பொதுவாக முறைப்படி நியாயமன்றத்தின் வழியாகத்தான் வழக்காட வேண்டும். நியாய விசாரணைக்கென்று ஒரு சில ஒழுங்குமுறைகள் உள்ளன. ஆனால் இந்த விதவை நியாய விசாரணை ஒழுங்குமுறை எதையும் பின்பற்றாமல் தன் நியாயாதிபதியை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த விதவை தன் பட்டணத்தில் உள்ள நியாயாதிபதியிடத்தில் அனுதினமும் விண்ணப்பம் பண்ணுகிறாள். பரிதாபமாக கெஞ்சுகிறாள். நியாயாதிபதிகள் விதவை ஒடுக்க கூடாது. ஒடுக்குகிறவர்களுடைய கைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களை தப்புவிக்க வேண்டும். எரேமியா 22:3. நியாயாதிபதிகள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்க வேண்டும். ஏசாயா 1:17. பரிசுத்த வேதாகமத்தில் 84 இடங்களில் விதவைகளை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 15 இடங்களில் பெற்றோர் இல்லாதவர் விதவை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். யாத்திராகமம் 22 முதல் 24 வரை தேவனுடைய விசேஷித்த பராமரிப்பும் விதவைகளுக்கு எப்போதும் உள்ளது. சங்கீதம் 68:5. விதவைகளை ஒடுக்கியதற்காக தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் புத்திரரை கடிந்து கொண்டார்கள். ஏசாயா 1:17-23. பரிசேயர் விதவைகளை ஒடுக்கினார்கள். இதற்காக இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். மத்தேயு 23:14. மார்க்கு 12:40. லூக்கா 20:47. விதவைகளை குறித்த காரியத்தில் சபைகளுக்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 கொரிந்தியர் 7:8-9. 1 தீமோத்தேயு 5:16. யாக்கோபு 1:27. விதவைகளை குறித்த பொருத்தனைகள் என்னாகமும் 30:9 இருக்கிறது. ஆசாரியரின் குமாரத்திகளை அவர்களுடைய பெற்றோர் பராமரிக்க வேண்டும். லேவியராகமம் 22:13. ஆசாரியர் விதவைகளை திருமணம் செய்யக்கூடாது. லேவியராகமம் 21:14. ஆதி திருச்சபையில் முதலாவது பிரச்சனையை விதவைகள் விசாரிப்பது தொடர்பாகவே எழுந்தது. அப்போஸ்தலர் 6:1. நகோமி, ஓர்பால், ரூத் 1. தெக்கோவா 2 சாமுவேல் 14:5. ஈராமின் தாயார் 1 ராஜாக்கள் 7:14. செருபால் 1 ராஜாக்கள் 11:26. சாரிபாத் ஊரில் உள்ள விதவை 1 ராஜாக்கள் 17. தீர்க்கதரிசியின் மனைவி 2 ராஜாக்கள் 4. அண்ணா லூக்கா 2:36-37. 7 விதவை மார்க்கு 12:41. லூக்கா 21:2. நாயின் ஊர் விதவை லூக்கா 7:11-15. விடாமுயற்சியோடு தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணிய விதவை லூக்கா 18:1-8. தபித்தாள் அல்லது தொட்கால். அப்போஸ்தலர் 9:36-42 வரை. அந்த விதவை நியாயாதிபதி இடத்தில் நீடிய பொறுமையோடு தொடர்ந்து போய் தன்னுடைய வழக்கை குறித்து பேசி தனக்கு நியாயம் பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுடைய நீடிய பொறுமையும் விடாமுயற்சியும் அவளுக்கு வெற்றியை தேடி தந்தது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த விதவை தன்னுடைய வழக்கை நியாயாதிபதியிடம் ஏற்கனவே கூறிவிட்டாள். தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த நியாயாதிபதியோ அவளுடைய வழக்கை விசாரியாமல் இவளுக்கு நியாயம் செய்யாமல் காலம் தாமதம் பண்ணி வருகிறான். வெகு நாள் வரைக்கும் இவளுக்கு நியாயம் செய்ய அந்த நியாயாதிபதிக்கு மனதில்லாமல் போயிற்று. இந்த நியாயாதிபதி மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். தன்னுடைய சுபாவத்தின்படி இவன் இந்த விதவைக்கு உதவி செய்ய மனதில்லாதவனாக அவளுக்கு நியாயம் செய்யாமல் சும்மா இருக்கிறான். அவள் தொடர்ந்து வருவது நியாயாதிபதிக்கு தொந்தரவாக இருக்கிறது. அவளை சமாளிக்கக்கூடிய பொறுமை அவனுக்கு இல்லை.
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். லூக்கா 18:6-7-8. இயேசு கிறிஸ்து இந்த உவமை கூறி தம்முடைய பிள்ளைகளும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்போதுமே கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று இயேசு கூறுகிறார். அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யும் போது நீதியுள்ள தேவன் நீடிய பொறுமையுள்ளவராகவே இருந்து நமக்கு நிச்சயமாகவே நியாயம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரத்துக்கும் பங்காளிகளாகுமாறு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நமக்கு நியாயம் செய்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மாத்திரமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தேவனுடைய ஜனம். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் எப்போதுமே நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் பல எதிர்ப்புகளும் பல பாடுகளும் உண்டு. இங்கே நமக்கு பல எதிராளிகள் இருக்கிறார்கள். ஏராளமானோர் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். நமக்கு மெய்யான பாதுகாப்பு தேவனிடமிருந்து மாத்திரமே வரும். நமது பாதுகாப்புக்காக நம் தேவனுடைய சமூகத்தில் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், நியாயம் செய்ய விரும்புகிறார். அதே வேளையில் அவர் நம்மிடமிருந்து சில காரியங்களையும் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதை நமது கடமையாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரமே தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் வாக்கு பண்ணுகிறார். இந்த விதவையை போல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய எதிராளிக்கு விரோதமாக தேவனிடத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய பாவமான சிந்தனைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். துன்புறுத்தப்படும் சபைகளுக்காகவும் நெருக்கப்படும் சபைகளுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய சபைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விசுவாசிகள் அவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கூப்பிடுதல் என்றால் மெதுவாக முழங்குவதல்ல, சத்தமிட்டு அழைப்பதே கூப்பிடுவதாகும். நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சப்தத்தை உயர்த்தி இரவும் பகலும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவனோடு போராடி ஜெபிக்க வேண்டும். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராது ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஏசாயா 62:6-7. நாம் ஜெபிக்கும் போது சில சமயங்களில் நமது ஜெபத்துக்கு தேவன் உடனடியாக பதில் கொடுப்பதில்லை. காலதாமதம் ஏற்படும் போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ நம்முடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விஷயத்தில் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக கிரியை செய்யும் எதிராளிக்கு நியாயம் செய்யும் விதத்தில் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில் காலதாமதம் பண்ணினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஏற்ற வேளையில் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நிச்சயமாகவே விசுவாசிகளை தொடும். காலதாமதம் ஏற்பட்டாலும் ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். இந்த விதவை தன் நியாயாதிபதியை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறது போல